ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ளஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ரெண்டு சூப்பரான ரெசிபிஸ் பார்க்க போறீங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொழா புட்டும் கத்திரிக்காய் கொச்சும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அது இந்த வீடியோல இருக்க போது. அதுக்கப்புறம் 11 o'clock மாதிரி இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடி கூல் டவுன் பண்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் பார்க்க போறீங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு கொழா புட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எந்த காய்கறியும் இல்லை. ஸோ அதனால் கத்திரிக்காய் வச்சு கத்திரிக்காய் கொச்சு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இடியாப்ப மாவை நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறேன். நீங்கள் புட்டு மாவுலேயும் பண்ணலாம். இது வீட்டில் காய வச்சு கழுவி காய வச்சு அரைச்ச மாவு இது. ஸோ நான் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன். இது வறுத்து ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா புட்டுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்துட்டு சால்ட் எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ பச்சை தண்ணி கொஞ்சமாக தெளித்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சுடு தண்ணி போட்டு தெளிக்கணும்னு அவசியம் கிடையாது. பச்சை தண்ணியிலே நீங்கள் தெளிச்சுக்கலாம். ஸோ இந்தளவுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். கட்டிலாம் நல்லா கம்ப்ளீட்டாக உடச்சி நான் எடுத்துக்க போகிறேன். தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கத்திரிக்காய் கொச்சு, அதுக்கு துவரம் பருப்பு கழுவி ஊற போட்டு வச்சுருந்தேன். அதில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நான் கூடவே கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நல்லா பழுத்து தக்காளி பழமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம கடல் நான் ஊற போகிற மறந்துட்டேன் அந்த பிளாக் சன்னா. ஸோ கடலைக்கறி வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவில் இருந்தது. ஸோ அதையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுட்டு நம்ம விசில் விட்டு எடுத்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு. கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். இது நல்லா ஒரு விசில் 5 to 6 விசிலுக்கு நான் விட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி தெளித்து மாவு நல்லா ஊறி இருக்குது. கொஞ்சம் கட்டிலாம் இல்லாமல் உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். பிடிச்சா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்து விட்டால் அதே மாதிரி மாவு ஆகிடணும். இந்த பதத்துக்கு தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கோம். கத்திரிக்காய் கொச்சும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்காவும் நான் திருவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ குழா புட்டில் அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெய் தடவி வச்சுருக்கேன் ஒரு ஃப்ளேவருக்காக. ஸோ ஒரு லேயராக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம வேக வச்சு எடுத்து சக்கரை போட்டு நம்ம சாப்பிடலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதுனால காலையிலே மார்னிங்கே சுகர் வேண்டான்னு சொல்லிட்டு நல்லா காரசாரமாக கத்திரிக்காய் கொத்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ லேயர் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. மேலே வெயிட்ரு போடாமல் இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். மேலே ஆவி வர ஆரம்பித்ததும் புட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் வந்துட்டு நல்லா விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நான் கடைஞ்சிக்க போகிறேன். ஸோ ஹேண்ட் பிளெண்டர்லேயே கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். தாளிப்பு மட்டும் சேர்த்துட்டோன்னா நல்லா காரசாரமான புளிப்பான கத்திரிக்காய் கொத்து ரெடி. இது இட்லி தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சைட்லேயே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். ஸோ தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஆஸ் யூஷுவல் நம்ம தாளிப்புக்கு என்னெல்லாம் போடுவோமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். கடுகு சீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு 4 உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். பெருங்காய பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 4 கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் தாளித்து எடுத்துகிட்டு பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு இடித்து ஃபைனலாக சேர்த்துட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் கொச்சுல ஆட் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதான். நல்லா கமகமன்னு டேஸ்ட்டான சூப்பரான கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி குழா புட்டுக்கு காம்பினேஷன் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது, நல்ல காரசாரமாகவும் இருந்தது. பார்த்திங்கன்னா மேலேயும் நமக்கு ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. புட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ரெடியாக இருக்கும். இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா ஆவி பறக்க பறக்க சூப்பரான குழா புட்டு ரெடி. ஸோ செம்ம சாஃப்டாகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. இதில் நம்ம சக்கரை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா குழா புட்டும் கத்திரிக்காய் கொச்சவும் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 11 o'clock மாதிரி நல்லா வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஒரு மில்க் ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஒரு ஒரு குட்டி பவுலில் நான் ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். அதை நான் இப்போ பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சைடில் பார்த்திங்கன்னா பால் நல்லா திக்காக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஜவ்வரிசி ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும். 4லேருந்து ஒரு 5 பாதாம் பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் பாதாம் வந்து ஊற வச்சதை அரைச்சி இந்த ஜவ்வரிசி வேக வச்ச ஜவ்வரிசியோடு நான் சேர்த்துக்க போகிறேன். இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகட்டும். கூல் டவுன் ஆனதும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாதாம் பிசின் வந்து நேற்று நைட்டே நான் ஊற போட்டிருந்தேன். ஸோ சும்மா ஒரு 3 பாதாம் பிசின் தான் ஊற போட்டிருந்தேன். நல்லா நமக்கு இந்த அளவு கிடச்சிருக்கு. ஸோ அந்த பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம நல்லா வேக வச்சு கூல் டவுன் பண்ணியிருக்க இந்த ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் பாதாம், இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நல்லா சில்லுன்னு இருக்க பாலும் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் திக்காக காய்ச்சிக்கோங்க. ஸோ திக்கான பாலும் நம்ம சேர்த்தாச்சு. இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம், இப்படியும் நம்ம சர்வ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. ஸோ இது பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கூல் பண்ணும். ஸோ பாதாம் பிசின் இந்த சம்மர் சீசனில் அப்பப்போ எடுத்துக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு சர்வ் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெடி. இது கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஜவ்வரிசி பாதாம் பிசின்லாம் நம்ம குடிக்கும் போது அங்கங்கே நமக்கு வாயில் தட்டுப்படுறதால செம்ம டேஸ்டியாக இருந்தது. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.